என் அன்பு தோழன் தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வீடு அல்லது வீட்டு மனை, பிளாட்டு இல்லைனா லேண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்க போகும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 10 பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கினாலும் இல்லை உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்கள் உறவினர்கள் யாராவது நிலம், வீடு இல்லை பிளாட்டு இல்லைனா அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரி யாருன்னா வாங்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாங்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் அவங்க கவனிக்கணுன்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, சரியான முகவரை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் ஒரு வீடோ இல்லது பிளாட்டோ இல்லைதா லேண்டோ வாங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எந்த மீடியேட்டர் இல்லை எந்த லேண்ட் புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வேலை இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி இடம் வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ பாதிக்கு பாதியாக உங்களோட வேலை சுமைகள் எல்லாமே குறையும். நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட்டு, கரெக்டான இடமோ வீடோ கிடைக்கும். நீங்கள் தப்பான ஆள்கிட்ட போனீங்கன்னா உங்களை மிஸ்கைட் பண்ணி உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கின்னு உங்களோட வேல்யூ அதிகமாக வாங்கி அதுக்கு தரம் கம்மியான வீடோ இடமோ பிளாட்டோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது யாருன்னா யார் நல்ல மீடியேட்டர்னு பாருங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கு அப்புறம் மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்திங்கனாலே நிறைய பேர் போடுறாங்க. அதில் சில பேர் தெரியும். ஸோ நானும் ஒரு மீடியேட்டர் தான் வேலூரில். அந்த மாதிரி சர்ச் பண்ணி ரிவ்யூஸ் கேளுங்க. இல்லைனா ஏற்கனவே பார்த்தவங்க மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் மூலமாக யார் நல்ல மீடியேட்டர்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமாக போங்க. உங்களோட வேலை பலுவும் சரி, உங்களோட அலைச்சலும் சரி பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த மீடியேட்டருன்னு வேணுமோ அந்த மீடியேட்டர் முதல்ல ஒழுங்காக தேர்ந்தெடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் எதை வாங்க போகிறீங்கன்றதில் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை கன்வே பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வீடு வாங்க போகிறீங்களா இல்லது பிளாட் வாங்க போகிறீங்களா, இடமா வாங்கி நான் வீடு கட்ட போகிறீங்களா, எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அக்கம் பக்கம் விசாரித்து இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டிங்கன்னா நான் வீடு தான் வாங்க போகிறேன் இல்லை நான் பிளாட்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட வேலை பலுவையும் குறைக்கும், உங்களோட அலைச்சல், உங்களோட டைம் எஃபிஷியன்சியும் உங்களோட நேரத்தையும் அது பாதுகாக்கும். ஸோ வீடா அல்லது இடமான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. 3வது பாயிண்ட், எந்த இடத்தில் வாங்க வேண்டும், அப்புறம் உங்களோட பட்ஜெட், உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் எது. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஸோ இந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே இருந்தால் ஓகே, இல்லைனா நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்தால் ஓகே, ஸோ என்னோடய சொந்த ஊர் இது, அந்த ஊரில் கிடைச்சா ஓகே அப்படின்ற லொக்கேஷனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எனக்கு இந்த லொக்கேஷனில் தான் வேணுன்றதை மீடியேட்டர்கிட்ட, அந்த லேண்ட் மீடியேட்டர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தேடுறதுக்கும் ஈஸியாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2வது உங்களோட பட்ஜெட். உங்களோட பட்ஜெட் எவ்வளோ, உங்களோட வாங்கும் சக்தி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடத்த காட்ட சொல்லுங்கள். உங்களோட பட்ஜெட் 40 லட்சமாக இருக்கலாம், இல்லை 25 லட்சமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 1 கோடி ரூபாய் வீட்டையோ இல்லை 25 லட்ச ரூபா உங்களோட பட்ஜெட்டுக்கு மீறி 40 லட்ச ரூபா பட்ஜெட்டோ காட்டும்போது உங்களால் அதை வாங்க முடியாத சூழ்நிலை போகலாம். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்லை ஒரு 5 லட்சம் மேக்ஸிமம் ஒரு 10 லேக்ஸ்ன்னும் போது அதை நம்மளால் பண்ண முடியும். பட் 25 லேக்ஸ் 40 லேக்ஸ்னு டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பண்ண முடியாது. ஸோ உங்களோட ப்ரிஃபர் லொக்கேஷன், உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், எந்த பட்ஜெட் என்பதை கிளியராக சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 4, இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த லொக்கேஷனு, ஸோ உங்களோட பட்ஜெட் எல்லாம் கிளியராக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்க. அந்த இடத்த ஒரு மீடியேட்டர் காட்டுறாருன்னா அந்த இடத்தோட லேஅவுட் காப்பி, அதாவது வரைபடம், அந்த இடத்துக்கான ஒரு வரைபடம் இருக்கும், ஒரு ஸ்கெட்ச் இருக்கும், ஒரு லேஅவுட் காப்பி இருக்கும், எந்தெந்த இடம் எந்தெந்த அளவுகள்னு சொல்லிட்டு அந்த லேஅவுட் காப்பியை கேட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற அளவுக்கும் அந்த லேஅவுட்டில் இருக்கிற அளவுக்கும் சில நேரத்தில் வேறுபாடு இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி அந்த ஃப்ளாட் கோஸ் ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஒரு பக்கம் ஒரு அளவாகவும் இன்னொரு பக்கம் வேறு அளவாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க ஈஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், கிழக்குன்னு சொல்லலாம், ஆனால் அங்கே பார்த்தா அது மேற்காக இருக்கலாம். ஸோ திசை மாறி இருக்கலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்களோ அந்த இடத்தோட லேஅவுட் காப்பியை, வரைபடத்தை கேட்டு வாங்குங்க.
பாயிண்ட் நம்பர் 5, நீங்கள் லேஅவுட் காப்பியை வாங்கினதுக்கப்புறம் இந்த இடம் தான் நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்றதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக சிட்டிங் பேசி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நீங்கள் ஒரு ரேட் பேசி ஓகே கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் முழு தொகையோ அல்லது அதிகமான தொகையோ வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுத்த இடம் வந்து உங்களுக்கு லீகல் ஒப்பீனியனோ மற்ற விஷயங்களோ ஈஸியாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதன் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஓகே அது க்ளீன் டாக்குமெண்ட்டு இல்லை அந்த இடம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது 100% கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதிகப்படியான அட்வான்ஸ் எடுத்துன்னு போய் கட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள இடம் அப்படின்னா வெறும் 1000 ரூபாவோ இல்லை 5000 ரூபாவோ அட்வான்ஸ் கட்டுங்க. 50,000 1 லட்சம் அப்படின்னு கட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் அது அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம்னு நம்மளுக்கு பிற்பாடு தெரிய வந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம போய் கேட்குறதுக்கோ இல்லை வாங்கிறதுக்கோ கூட நிறைய கடினமான இருக்கும். ஸோ உங்களோட அட்வான்ஸ் தொகையை வந்து மினிமம் தொகையை வந்து கொடுத்து அதுக்கப்புறமாட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 6, நீங்கள் அட்வான்ஸ் செலுத்தி டாக்குமெண்ட்டை வந்து வாங்கினதுக்கப்புறம் அதனோட ஈசி வில்லங்க சான்று அப்புறமாட்டுக்கு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் இந்த நீங்கள் வாங்க போகிற இடத்தோட முந்தைய பத்திரங்கள் இருக்கும்ல, முந்தைய யார்கிட்ட இருந்துச்சு அவங்க மூலமாக இன்னொருத்தர் வாங்கியிருப்பார், அவர் மூலமாக நம்ம வாங்கியிருப்போம். ஸோ தாய் சேய் பத்திரங்களை வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு நகலை வந்து எடுத்துங்க. அதை அவங்களே தர சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்களே கலெக்ட் பண்ணிங்க. ஸோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த டாக்குமெண்ட் நம்பரை வச்சு நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ அந்த நகல் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற பத்திரத்தோட நகலோடு சேர்த்து அதற்கு முந்தைய பத்திரங்களோட நகலையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். பாயிண்ட் நம்பர் 7, இப்போது நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வாங்கினா அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டு, அதுக்கு முந்தின டாக்குமெண்ட்டு யார்கிட்ட இருந்துச்சு, ஸோ தாய் சேய் பத்திரம், இது எல்லாத்தோட நகல் இருக்கும், வித் ஈஸியோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு செட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் அவங்க ஒரு அட்வொகேட்டை பாருங்கள், நோட்டரி பப்ளிக் அட்வொகேட்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இடம் சம்மந்தமாக இந்த லீகல் விஷயங்கள் பார்க்குறதுக்கு நோட்டரி பப்ளிக் அட்வொகேட்னு தனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற வில்லங்க சான்று ஈசி, அப்புறம் அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட், சைல்டு டாக்குமெண்ட், இதை எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் கொடுத்து அவரிடம் வந்து ஒரு என்ஓசி மாதிரி இந்த இடத்த நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன், வாங்கலாம் வாங்கக்கூடாது என்பதை வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து வாங்க. இதுக்கான விலை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி 2500 3000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வாங்க போகிற இடத்தோட வேல்யூ 20 லட்சம் 30 லட்சம் இருக்கும்போது 2000 3000 செலவு பண்ண யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. நாளைக்கு வாங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு பிரச்சனை சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது அந்த 20 லட்சம் 30 லட்சம் வேஸ்ட்டாக தான் போகும். அதை நம்ம உரிமை கூட கொண்டாட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு 2000 3000 செலவு பண்ணி அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த தப்பும் இல்லை. ஸோ கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். பாயிண்ட் நம்பர் 8, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க போகிற இடத்தோட பட்டா காப்பியை வச்சா தான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த பட்டாவை சரி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஓகே, அந்த இடம் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போக போகிறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டா அட்லீஸ்ட் கூட்டு பட்டாவில் கூட இருக்கும். ஸோ அந்த பட்டாவோட நகலை வந்து சம்மந்தப்பட்ட விஏஓவோ மணியக்கார் அங்கே இருக்கிற அவர் மூலமாகவோ போயிட்டு அந்த பட்டா காப்பி இல்லை அந்த பட்டா அந்த இடத்தோட வரைபடம் ஸ்கெட்சு, எஃப்எம்பி ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கெட்சை வந்து அதோடு இணைச்சா தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 9, பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பு கைட்லைன் வேல்யூ மற்றும் பத்திரப்பதிவு தொகை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டர் ஃபீஸ் எவ்வளோ, டாக்குமெண்ட் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 7+4 11% வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் கட்டணும். இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படின்னா 11%. ஸோ நான் வந்து 15,000 ரூபா இல்லை 12,000 ரூபா கிட்ட பேப்பர் ஒரு பத்திரப்பதிவு பேப்பர் வந்து நான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸு, டாக்குமெண்ட், ரைட்டர் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 20,000 25,000 ரூபா ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லட்சத்துக்கு வாங்குறீங்களோ அவ்வளோ லட்சத்துக்கு உண்டான அந்த பத்திரம் வந்து வாங்கணும். வீட்டு பத்திரம் வந்து 25,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர், 5,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர், 10,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர், 1000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர், 500 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர். ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப்பு வந்து வாங்கணும். ஸோ அது வந்து நீங்கள் அவங்க சொல்லும்போது கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ரைட்டர்கிட்ட ஃபீஸ் கட்டும்போதோ இல்லை உள்ளே நீங்கள் பத்திரப்பதிவு ஃபீஸ் கட்டும்போதோ கரெக்டான முறையில் கட்டுறீங்களா இல்லை ஏமாறுறீங்களான்னு தெரியும்.
ஸோ அதுலேருந்து 11% டோட்டல் வேல்யூலேருந்து 11% என்ன வருதுன்றதை கேல்குலேட் பண்ணி கட்டுங்க. பாயிண்ட் நம்பர் 10, இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு செய்த பின்னர் உங்கள் பத்திரப்பதிவின் நகலை எடுத்து சம்மந்தப்பட்ட விஓ அல்லது ஆன்லைனில் போய் உங்கள் பேருக்கான பட்டாவை வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் வந்து விஓ வந்து இலவசமாக பண்ணி கொடுக்கணும், அதான் ரூலு. பட் எல்லாருமே காசு வாங்குவாங்க. அதை வந்து கொடுக்குறதும் கொடுக்காதும் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். எல்லாத்துலேயும் வாங்குறாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் இலவசம்தான், பட்டா கொடுப்பது என்பது வந்து இலவசம்தான். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேரில் அந்த பட்டாவை வாங்குங்க. ஸோ ஒரு இடத்த நீங்கள் வாங்குறதுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ரொம்ப ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததற்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.